மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? இந்த விஜய் நம்புறீங்களா, ஸ்டாலின் சார் நம்புறீங்களா? ப்ரூஃப், திஸ் இஸ் த ப்ரூஃப். தொடர்ந்து விஜய் அவர்கள் நிறைய இடங்கள்ல பிரச்சாரத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்காரு. அதுல இன்னைக்கு ஒரு விஷயமா வேலூர்ல நடந்துச்சு. இப்பதான் பிரச்சாரத்துல மீட்டிங்கை முடிச்சுட்டு கீழே இறங்கினார் வண்டியை விட்டு. நான் வந்து கேமரா ஆன் பண்ணிட்டேன். என்ன பேசினாரு அப்படின்றத பார்க்க போறோம். நான் வந்து நிறைய கியூரியாசிட்டியோட இருந்தேன். வேலூர்ல வந்து இந்த மணல் கொள்ளை மாஃபியாலாம் ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கு. சரி, அதை பத்தி எல்லாம் பேசுவார் அப்படின்னு சொல்லி நினைச்சா நான் அதை பத்தி எல்லாம் பேசல. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய விஷயங்களை ரொம்ப அளவுக்கு அதிகமா பேசினாரு. எல்லா இடத்துலயுமே பேசுற மாதிரி டிஎம்கேவையும் போட்டு செய்யன்னு செஞ்சிருக்காரு. டிஎம்கே என்ன பண்ணாரு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன பேசினாரு அப்படின்றத பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் எங்க நடந்துச்சு அப்படின்னா, வேலூர்ல அகரம்சேரி அப்படின்ற ஒரு கிராமத்துல நடந்துச்சு. கிட்டத்தட்ட 4900 பேருக்கு மட்டும்தான் இந்த மீட்டிங் வந்து அனுமதி கொடுத்திருந்தாங்க. ஆனா வந்த கூட்டம் என்னவோ அளவுக்கு அதிகமா அதுக்கு மேலே கூட்டம் வந்து வந்துருச்சு. ஏன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்தாலும் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மீட்டிங்ல இப்ப போன டைம் வந்து சேலம்ல நடந்துச்சுல, அப்போ வந்து ஒருத்தவர் வந்து உயிர் வந்துட்டாரு. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால இந்த வேலூர்ல நடந்த மீட்டிங்க்கு மேல மேற்கூரைகள் எல்லாம் போட்டு பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ராஜ்மோகன் அவர்கள் வந்து வண்டியில ஏறுறாரு. ஏறின உடனேயே அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற நிறைய வார்த்தைகளோட விஜய் அவர்களை வந்து வெல்கம் பண்றாரு. சோ அதுக்கு அடுத்ததான் தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் அவர்கள் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வண்டி மேல ஏறுறாரு. ஏறின உடனேயே ஆடியோ லான்ச்ல பேசுற மாதிரியே நான் ஒரு குட்டி கதையோட ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கதை சொல்றாரு. கண்டிப்பா இந்த கதை வந்து ட்ரெண்டிங் ஆகும். நிறைய 3D எல்லாம் இனிமே வந்து நிறைய வீடியோக்கள் வந்து வெளியே வரும் பாருங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு கதை சொன்னார்ல, இந்த ஆட்டோக்காரோட மக கதை. அது மாதிரி இந்த கதையும் கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இது என்ன கதை அப்படின்னா, ஒரு ஊரு, அந்த ஊர்ல ஒரு 4 ரோடு சேர்ற ஒரு ஜங்ஷன் இருக்கு. அந்த ஜங்ஷன் ரொம்ப பிஸியா இருக்கு. அதாவது அந்த ரோடு வந்து ரொம்ப பிஸியா இருக்கு. அந்த ஜங்ஷனோட நடுவுல வந்து ஒரு ஜல்லிக்கட்டு காளை வந்து ரொம்ப கோவத்தோட புலியதெல்லாம் கிளப்பிக்கிட்டு கோவத்தோட நின்றுட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த கதை வந்து யார மென்ஷன் பண்ணி சொல்றாருன்னு நான் அந்த வீடியோட கடைசியில சொல்றேன். ஆனா இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை வச்சுதான் குத்துன்னு குத்தி இந்த கதையை சொன்னாரு. சோ இப்படி அந்த ஜங்ஷன்ல நின்றுட்டு இருக்கிற காளை. சோ என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த காளை வந்து அந்த ஊர்ல உள்ள சில பேருக்கு தான் வந்து அடங்கும், வேற யாருக்குமே அடங்காது அப்படின்ற மாதிரி அந்த ஊருக்காரங்க வந்து சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஊருக்காரங்கனால யாருனாலையும் அந்த காளையை வந்து அடக்க முடியல. சோ அந்த கூட்டத்துக்குள்ள நின்றுட்டு இருக்கவங்க எல்லாம் யார் யார் நிக்கிறாங்க அப்படின்னா, அந்த காளையை அடக்குனாங்க பாருங்க, அவங்களோட டிராவல் பண்ண நிறைய பேர் அந்த கூட்டத்துக்குள்ள நின்றுட்டு இருக்காங்க. யாருப்ப அந்த காளையை அடக்க போறாங்க, யாருமே அடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அந்த கூட்டத்துக்குள்ள நின்றுகிட்டு இருந்த ஒரு சின்ன பையன் என்ன பண்றான் அப்படின்னா, ஸ்டைலா கெத்தா 2 பாக்கெட் அப்படியே கை விட்டுக்கிட்டு அந்த காளைய அடக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்குள்ள போறான். சோ சுத்தி நின்னவங்க எல்லாம் நக்கலுமா நையாண்டியுமா கேவலமா பேசிட்டு இருக்காங்க. என்னடா யாரோ வந்து அடக்க போலான்னு பார்த்தா இவன் எப்படி அடக்க முடியும், அவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட் ஆனவங்களும் இந்த ஊர்ல இல்ல, அவங்க கூட இருந்த நாங்களே சும்மா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எப்படி போவான், இவன் எப்படி அடக்க முடியும் அந்த காளைய அப்படின்னு சொல்லிட்டு நக்கலுமா நையாண்டியுமா பேசிட்டு இருந்தாங்க. சோ அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த புல்லுக்கட்டுல பாக்கெட்ல கையை விட்டுட்டு அவன் வந்து உள்ள போனான். அந்த காலம் வந்து அவன் முட்டை வரும்போது அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் பாக்கெட்ல இருந்து கையை எடுக்கிறான். கையை எடுத்தா 2 கையிலயும் புல்லுக்கட்டு. சோ புல்லுக்கட்டை வந்து அந்த மாடு கொடுக்குறான்னா, அந்த மாடோட மைண்ட் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளவு கோபத்தோட புழுதியெல்லாம் கிளப்பிட்டு இருந்த மாடு வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சடனா காம்பவுண்ட் ஆயிட்டு அந்த புல்லுக்கட்டை சாப்பிட்டுதான். அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணான் அப்படின்னா, அப்படியே மாடை தட்டிட்டு பக்கத்துல ஒரு வயல் இருக்கு, அந்த வயல்ல வந்து புல்லுகள் இருக்கு, அந்த புல்களை வந்து மேய விட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். சோ சுத்தி இவ்வளவு நேரம் விமர்சனம் பண்ணாங்க, எங்களுக்கு இத்தனை வருஷமா அனுபவம் இருக்கு, நாங்களே எதுவுமே பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நக்கலுமா நையாண்டியா பேசுறவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா தலையை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. சோ இப்படி நின்றுட்டு இருக்கும் போது அந்த ஊர்ல அந்த ஒரு பக்கமா ஒரு பெரியவர் வந்து நடந்து போறாரு. அவர் வந்து கேக்குறான், இல்ல இவ்வளவு அனுபவமா இருந்த இவங்கனாலேயே இந்த மாடை வந்து பார்த்து பயந்தாங்களே, நீ எப்படி அதை வந்து இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாராம், சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கிறணும், அந்த மாடுக்கு என்ன தேவையோ நான் அந்த மாடுக்கு அதை நான் கொடுத்தேன், அந்த மாடு காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து சொன்னானா. சோ இதுல வந்து யாரையெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்றாரு அப்படின்னா, இப்போ இந்த கதையில யார் என்னென்ன கேரக்டர் பார்க்க போறான். அதாவது அந்த ஜல்லிக்கட்டு காளை இருக்குல்ல, அது வந்து யாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் அரசியல் களம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த பெரியவர் வந்து
எப்படிப்பா நான் வந்து காளையை அடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா, அந்த பெரியவர் தான் வந்து தமிழக மக்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா உள்ள ஒரு சின்ன பையன் எம்சி கொடுத்தான்ல, அவன் யாரு தெரியுமா? யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே, நான் இல்லைங்க, அதுதான் நம்மளோட டிவிகே. டிவிகேனா யாரு? நானு, நீங்க, இந்த மக்கள், தமிழக மக்கள் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு, அவரை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லாம, சுத்தி உள்ள டிவிகே தொண்டர்கள், தமிழக மக்கள் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி சொன்னாரு. சோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்டோரிய சொன்னாரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம், இப்ப நான் இதெல்லாம் யார் யார சொன்னேன் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரொம்ப உணர்ச்சி வசம் பேசிட்டு லைட்டா வந்து கொஞ்சம் இருமிட்டாரு. இருமுனதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, நம்மளுக்கு தமிழ்நாட்டுல டிவிகேக்கு கொடுக்கக்கூடிய பிரஷர் எந்த அளவுக்கு இருக்குன்ற நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா பிரச்சாரம் பண்ண முடியல, நிம்மதியா ஒரு இடத்துல மீட்டிங் வைக்க முடியல, வந்தாலே அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லி ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு தாளிச்சு எடுக்கிறாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால நான் வந்து உங்கள ஒரு கிராமத்திலயும் வந்து பார்க்கணும். உங்கவங்க ஊர்லயே வந்து பார்க்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை. ஆனா, அது என்னால முடியல. அதுக்கான காரணம் என்ன அப்டின்னா, எனக்கு அதுக்கான பெர்மிஷன் வந்து குடுக்க மாட்றாங்க. தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழகத்துக்கு எவ்ளோ பெரிய பிரஷர் வந்து இப்ப குடுத்துட்டு இருக்காங்க அப்டின்றது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். எனக்கும் நல்லாவே தெரியும். அதனால ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் உங்களோட வீட்டுகள்ல ஒரு கிராமத்திலயும் நான் வந்து உங்கள தனித்தனியா பார்ப்பேன். ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்ற மாரி சொன்னாரு. அதுக்கப்புறமா எப்பவும் போல டிஎம்கே அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்தாரு. அவங்க பண்ணக்கூடிய அரசியல் ஊழல் எல்லாத்தையும் சொன்னாரு. அதாவது 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே அப்படின்ற மாரி சொல்லி, அதாவது ஸ்டாலின் சார் வந்து இப்போதைக்கு வந்து இது ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு வந்து புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சார் அவர்கள சொன்னாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டாலின் சார் வந்து என்ன ஒரு இன்டர்வியூல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு வந்து எதிராளிகளே கிடையாது. இருக்கிற எல்லாருமே நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து அவரை நண்பரா ஏத்துக்கிட்டாரு போல அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன சொல்றாரு அப்படின்னா, நண்பர்கள்னு சொல்லிட்டு கரூர் பிரச்சனையில ஏன் சார் என்னை மாட்டி விட்டுட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் சாரை போட்டு குத்துன்னு குத்துனாரு. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அரசியல் ஊழல்ல இருந்து எல்லாத்தையும் சொன்னாரு. இதுவரை தமிழ்நாடு பார்க்காத ஒரு எலெக்ஷனை இந்த வருஷம் பார்க்க போகுது. பார்க்காத ஒரு எலெக்ஷன் என்ன? நம்ம எவ்ரி 5 இயர்ஸ்க்கும் ஓட் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஓட்டுகளை போட்டுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இருந்தாலும் இந்த மாதிரி எலெக்ஷனை இதுவரை தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. நீங்க வந்து 5 வருஷத்துக்கு போட்ட ஓட்டு கிடையாது இந்த எலெக்ஷன். 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க யாருக்கு போட்டீங்க? அந்த மாதிரி இப்ப மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போற எலெக்ஷன் தான் இந்த எலெக்ஷன். நீங்க 50 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா சிந்திச்சு செயல்பட்டு உங்களோட ஓட்டை விசில் சின்னத்துக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நல்ல தலைவர்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் இன்டைரக்டா சொல்லியிருப்பாரா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் உண்மையாவே இதுவரை தமிழ்நாடு பார்க்காத ஒரு எலெக்ஷனை தான் இந்த வருஷம் வந்து பார்க்க போகுது. அதுல வந்து எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறமா காஞ்சிபுரத்துல வந்து நிறைய டிவிக்கு வந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாரு போல. அதை தொடர்ந்து நிறைய விஷயங்களை வந்து இப்ப சொன்னாரு. ஒருவேளை டிவிக்கு ஒருவேளை என்ன ஆட்சிக்கு வர்றோம் அப்படின்னு தான் எப்பவுமே சொல்றாரு. அதான் நானும் அப்படியே சொல்றேன். ஆட்சிக்கு வந்தா இல்ல வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, எப்பயும் போலதான் உமன் சேஃப்டியை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்றதுல ஒத்த கால நிக்கிறாரு. அதுக்கப்புறமா சட்ட ஒழுங்கு, இந்த சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த விஜய் வந்து எங்க போனாலும் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சார், நம்மளோட சிஎம் முதலமைச்சர் இருக்காருல்ல, அவர் மிகப்பெரிய மன உளைச்சல்ல இருக்காராம். அது எப்படியே விஜய் அவருக்கு தெரிஞ்சு போச்சு போல. அதையும் இந்த மீட்டிங்ல போட்டு ஓப்பனா ஸ்டேஜ்லயே போட்டு உடச்சு தள்ளிட்டாப்ல. சோ ஸ்டாலின் சார், மன உளைச்சல் படாதீங்க, சட்ட ஒழுங்கை சரி பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா மக்கள் உங்க பக்கம் ஆட்டோமேட்டிக்கா திரும்பி வருவாங்க. அதனால சட்ட ஒழுங்கை சரி பண்ணிட்டு 2026ல ஏதாவது பண்ண பாருங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறமா டிவிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எஜுகேஷன் சிஸ்டத்தை ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுல முக்கியமான விஷயங்கள் கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, அதுல பெண்களுக்கு வந்து டோர் உள்ள ரெஸ்ட் ரூம், ரெஸ்ட் ரூம்னாலே டோர் இருக்கணும்ல, டோர் உள்ள ரெஸ்ட் ரூமை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப பாத்துக்கோங்க, இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ரெஸ்ட் ரூம்க்கு டோர் இல்லாம இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் ஏகப்பட்டது இருக்கு அப்படின்றது இதுல இருந்து நல்லா என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. நீங்க படிச்ச ஸ்கூல்ல, நீங்க படிக்கிற காலேஜ்ல உங்க ரெஸ்ட் ரூம்ல டோர் இருக்கா இல்லையா அப்படின்றது இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா தமிழ்நாடே இப்போ ஒரு விஷயத்துல முங்கி கிடக்கு. போதை கலாச்சாரம் அப்படின்ற ஒரு கலாச்சாரத்துல ரொம்பவே முங்கி கிடக்கு. அந்த போதை கலாச்சாரத்தை நாங்க மீட்டெடுப்போம், போதை பொருளை சுத்தமா ஒழிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
அதுக்கப்புறமா இது முக்கியமான விஷயம் எனக்கு கேட்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. என்ன டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா, உயர்நிலை கல்வினா என்ன? +1, +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்களுக்கே நாங்க அரசியல சொல்லி தரதுக்கான எஜுகேஷன் சிஸ்டத்த நாங்க கொண்டு வந்துருவோம். கேட்க டிஃப்ரெண்டா இருக்குல்ல. 11ஆவது, 12ஆவது படிக்க எனக்கு எதுக்கு அரசியல்? ஆனா அரசியல் தேவை. அப்படின்ட்டு அந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்த மாத்தி 12வது படிக்கும்போது அரசியல வந்து நாங்க சொல்லி தர போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா கலெக்டர், எஸ்பி ஒரு மாவட்டத்துல உள்ள கலெக்டர், எஸ்பில பாதிக்கு பாதி நாங்க வந்து பெண்களை நியமனம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொன்னாரு. சோ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு லாஸ்ட்ல டிஎம்கே போட்டு வறுத்தெடுத்துட்டு இந்த வேலூர்ல நடந்த மீட்டிங் வந்து சிறப்பா முடிஞ்சிச்சு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் வந்து அவர் பேசின வீடியோவே பார்த்திருக்கலாம். பார்த்துட்டு என்னடா பாதி விஷயத்த நீ சொல்லாம விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். பாதி விஷயம் எனக்கு, அதாவது அவர் பேசி முடிச்ச உடனே அவர் என்னென்ன பேசினாரு அப்படின்றத டக்குன்னு வீடியோவா எடுத்துக்கிட்டு இருக்கேன். சோ நிறைய விஷயங்கள் மிஸ் ஆயிருந்தா, சப்போஸ் மிஸ் ஆனா அவர் பேசுனதே போய் பாருங்க. இன்னும் தெளிவா சூப்பரா பேசியிருந்தாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. மறக்காம டிவிக்கே தொண்டனா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. வேற வழி இல்ல. டாடா பை பை. See you.